நான் கற்பனையா சொல்லலங்க. நடந்தத தப்பாவும் புரிஞ்சுக்கல. அவ அண்ணனை கொலை பண்ண முயற்சி பண்ணா. சத்தியமா அதுதாங்க உண்மை. பார், நீ சொல்றத நான் நம்புறேன். எனக்கு இப்ப வர கோவத்துக்கு கல்பனா அவ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளணும்னு தோணுது. ஆனா அக்காவும் வித்யாவும் நம்ம சொல்றதான் நம்ப மாட்டாங்களே. ரஞ்சிதாவுக்காக தான் நீ கல்பனா மேல பழிய போடுறேன்னு உன்னதான் திட்டுவாங்க. உனக்கு தான் பைத்தியக்காரின் பட்டம் வேற கட்டுவாங்க. பரவாயில்லங்க, அவ அண்ணனை கொல்ற நோக்கத்தோட தான் இருக்கான்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எப்படிங்க அவளை இங்க விட்டு வைக்க முடியும்? அவளால எப்ப வேணாலும் அண்ணனுக்கு ஆபத்து வரலாம். அவளை வெளியே அனுப்புறது தாங்க ஒரே முடிவு இதுக்கு. சிம்ரன், நீ சொன்ன உடனே அவளை வெளியே அனுப்பிட்டு தான் மறுவேலை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறியா? ஆதாரம் இல்லாம அவங்க கிட்ட எதுவுமே பேச முடியாது. என்னங்க நீங்க? அவளால அண்ணனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன். நீங்க இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரி அலட்சியமா இருக்கீங்க. சிம்ரன், உன் தவிப்பு நிலைமை எல்லாமே எனக்கு புரியுது. எனக்கும் அந்த பயம் டென்ஷன் இருக்குது. ஆனா நம்ம என்னதான் கத்தி கதறினாலும் உள்ள இருக்கிறவங்க யாரும் நம்ப மாட்டாங்க தெரியுமா? இந்த விஷயத்துல எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில தான் இப்ப இருக்கிறோம் நம்ம. அப்படின்னா அருண் கிட்டயாவது இதை சொல்லிடலாங்க. அவனால மட்டும் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற நீ? விஷயத்தை கேள்விப்பட்டு ஷாக் ஆவான். அவங்க கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஆதாரம் இல்லாம அவன் பேச்சு அங்க எடுபடாது. அவன் சொன்னதை நம்பி அந்த கல்பனாவை துரத்தவும் மாட்டாங்க. நாம தான் அவனை தூண்டி விட்டோன்னு சொல்லி நமக்கு கெட்ட பேர் தான் மிஞ்சம். ஏங்க, அதுக்கெல்லாம் பயந்துட்டு நாம சும்மா இருக்க முடியுமாங்க? அவ என்ன பண்ணுவாளோ, அண்ணனுக்கு என்ன ஆயிடுமோன்னு ஒவ்வொரு நாளும் நாம பயந்து தாங்க சாகணும். சிம்ரன், நாம அந்த டென்ஷன்ல இல்லாம இருக்கணும்னா கீழே என்ன நடக்குதுன்னு நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். மாமா தனியா இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். யாரும் இல்லாம கல்பனா மட்டும்தான் மாமா கூட இருக்கான்னா நாம அவரை விட்டு அசையவே கூடாது. இப்போதைக்கு நம்மளால அதை தான் செய்ய முடியும். இங்க பார், அருண் கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். இதனால தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். நம்ம கவனமா இருக்கிறது மட்டும்தான் ஒரே வழி. புரிஞ்சுதா? சரிங்க. சரி, வா. சொல்லுங்க. என்னாச்சு கே? மகாபலிபுரம் போயிட்டீங்களா? வேலையை முடிக்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க? இப்போதைக்கு ஒரு பிளானும் இல்ல. நான் மகாபலிபுரமும் போகல. ஏன் போல? நல்ல நியூஸ் சொல்வீங்கன்னு பார்த்தா போலன்னு சொல்றீங்க. ஏய், நீ என்ன எனக்கு பாஸா? நீ ஏதோ அசைன்மெண்ட் கொடுத்த மாதிரியும் நான் உன் அடியாள் மாதிரியும் பேசிட்டு இருக்க. அப்படிலாம் இல்ல ஏகே, இது உங்களுக்கு கிடைச்ச ரெண்டாவது சான்ஸ். இதையும் மிஸ் பண்ணிட கூடாதுல்ல, அதான் நான் இவ்வளவு தூரம் ஃபாலோ அப் பண்றேன். சான்ஸ் கிடைச்சா கூட யோசிக்காம இறங்க முடியாது. நான் அங்க போனா போலீஸ் என்ன புடிச்சிருவாங்கன்னு லாயர் எனக்கு வார்ன் பண்ணாரு. நீங்க என்ன சுத்த பயந்தாங்கொல்லியா இருக்கீங்க? இப்படிலாம் பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? ரிஸ்க் எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, எதுவும் நடக்காது. இப்பயே கிளம்பி போய் வேலையை முடிக்கிற வேலையை பாருங்க. எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு நீ யாரு?